இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஏசாயா 12:2, ஐசாயா 12:2. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். Surely God is my salvation. I will trust and not be afraid. The Lord is my strength and my song. He has become my salvation. இன்று உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் உறுதிப்படும் விதமாக அவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்ற வார்த்தையாகும். சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட தன்னுடைய எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வைத்திருந்தான். ஆகவேதான் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறான். மேலும் கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை தாவீது வெளிப்படுத்துகிறான். அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உலகத்தின் மேலேயா, உலகத்தின் மனிதர்கள் மேலேயா, அல்லது உலகத்தின் பொருட்கள் மேலேயா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்து. ஏசாயா தீர்க்கதரிசியை போல, தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்று அறிக்கை செய். தாவீதை போல எனக்கு விரோதமாக என்ன யுத்தம் வந்தாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று அறிக்கை செய்து ஆண்டவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்து. அவர் உன் வாழ்வை ஆசிர்வதிப்பா. God bless you.